நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 21. முதலில் வசுந்தரா மல்லிகை பூவை எடுத்து டேபிள் மீது வைத்தபோது குமாரின் நெற்றி சுடித்தது. வசுந்தராவின் தலையில் மல்லிகைப்பூ எதுவும் இல்லை. பிறகு இந்த பூ எப்படி அவருக்கு கிடைத்தது? எங்கிருந்து கிடைத்தது? டேபிளின் மீது அந்த ஒற்றை மல்லிகையை வசுந்தரா வைத்தபோது எதையோ புரிந்து கொண்டு அதை தனக்கு விளக்குவதற்காகவோ நினைவூட்டுவதற்காகவோ அப்படி செய்வதாக குமாருக்கு தோன்றியது. ஏது இது? எதுக்காக இங்கே இதை வச்சிருக்கிறீங்க? குமார் கேட்டார். இந்த மல்லிகை ஏதுன்னு எங்ககிட்ட கேட்குறீங்களா? இல்லை, பாட்டனி கிளாஸ்க்கு எடுத்துட்டு போறீங்களாக்குன்னு நினைச்சு கேட்டேன். குமார் சிரித்தவாறே கேட்டார். அதெல்லாம் இல்லை, இன்னும் வாடாம இருக்கிற இந்த பூவுக்கு தான் எப்படி ஒரு வாசனை! இந்த வாசனை இந்த பகுதியையே வாசனையாக்குறது உங்களுக்கு தெரியலையா? வசுந்தராவின் கேள்வியில் சந்தேகம் கலந்திருந்தது. நல்ல வாசனை, இன்னும் சொல்லப்போனா அசாதாரணமான வாசனை. ஆமாம், இது உங்களுக்கு எங்கே இருந்து கிடைச்சது? குமார் உண்மையிலேயே ஒன்றும் புரியாதவராக கேட்டார். நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஆமா, இதெல்லாம் எவ்வளவு நாளா நடக்குது? எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியலையே. பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லி இருப்பீங்களே. ஆனா இதுவரைக்கும் அப்படி எதையும் காதுல வாங்கினதா ஞாபகமே இல்லை. என்கிட்ட சொல்லக்கூடாத ரகசியங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தோணல. முடிஞ்சா சொல்லுங்க. அதற்குள் சர்வர் வந்துவிடவே குமார் 2 செட் பூரிக்கிழங்கு ஆர்டர் செய்தார். கேன்டீனில் ஆங்காங்கு லெக்சரர்களும் மாணவர்களுமாக உட்கார்ந்திருந்தனர். ஆண்களும் பெண்களும் வேறுபாடு இல்லாமல் ஒன்றாகவே அமர்ந்திருந்தனர். இவர்களையெல்லாம் பார்க்கும்போது தங்களது சந்திப்புக்கும் பேச்சுக்கும் கேன்டீனை ஒரு கேந்திரமாக வைத்திருக்கிறார்கள் என்றே தோன்றியது. நீங்க இவ்வளவு தூரம் அழுத்தி கேட்டபோதுதான் ஞாபகம் வருது. இதை என்னோட கட்டில இருந்து எடுத்தீங்களா? அப்படின்னா அது நீங்க கற்பனை பண்றதுக்கோ குறுக்கு விசாரை பண்றதுக்கோ எதுவுமே இல்லை. குமார் மிகவும் சாதாரணமான குரலில் பேசினார். ஆனால் குமாரின் இயல்பான இந்த பதிலை வேணு வசுந்தரா ஒப்புக்கொள்ளவில்லை. அவரது கண்களில் இந்த சந்தேகம் இன்னும் விலகவில்லை. சர்வர் காஃபி எடுத்து வந்தார். சமீப காலமா உங்ககிட்ட ஏதேதோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா தோணுது. இதுவரைக்கும் ஊருக்கே போகாம இருந்த நீங்க இப்ப அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வர்றீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்களா என்ன? வசுந்தரா கேட்டார். இதை கேட்ட குமார் வாய் விட்டு கடகடவென்று சிரித்தார். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்ல, உங்களோட கேள்விகளை நினைச்சதும் சிரிப்பு வந்தது. அதே நேரம் அவர்கள் அமர்ந்திருந்த பகுதியில் வினாடிக்கு வினாடி மல்லிகை பூவின் மனம் உயர்ந்து கொண்டே போனது. வசுந்தராவின் முகத்தில் சந்தேகமும் அதிகரித்தது. சுற்றுமுற்றும் பார்த்தார். தனக்கு அருகில், மிக அருகில் தலை நிறைய மல்லிகை பூவை சூடிக்கொண்டு யாரோ நிற்பதாகவே வசுந்தராவுக்கு தோன்றியது. டேபிளின் மீது வைத்திருந்த ஒற்றை மல்லிகையின் மனம் மட்டுமல்லாது, யாரோ மல்லிகை பூவை முழக்கணக்கில் பந்தாக சுருட்டி மிக அருகில் வைத்திருப்பது போல் மனம் மிகவும் அடர்த்தியாக இருந்தது. நிதர்சனமாகவே அது தெரிந்தது. குமாருக்கு சட்டென்று ஒரு விஷயம் விளங்கியது. அதாவது ஸ்ரீதேவி சமீபத்தில் எங்கேயோ இருக்கிறாள். ஆனால் அவளை யாரும் பார்த்துவிட முடியாது என்பது மட்டும்தான் ஒரே ஆறுதல். எதற்காக அவள் பகல் நேரத்தில் தன்னை தேடி வந்திருக்கிறாள்? விஷயம் என்னவாக இருந்தாலும் கேன்டீனிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமோ வெளியேறி உடனே ஸ்டோர் ரூமுக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். டிஃபனை முடித்துக்கொண்டு சீக்கிரமாக எழுந்து கை கழுவினார். என்ன இவ்வளவு அவசரம்? போய் நோட்ஸ் ஏதாவது எடுக்கணுமா? வசுந்தரா கேட்டாள். ஆமாம், மறந்தே போயிட்டேன், இப்பதான் ஞாபகம் வந்தது. குமார் கர்ச்சீப்பால் கை முகம் துடைத்தபடி கூறினார். வசுந்தரா அவரை பின்தொடர்ந்தாள். வராந்தாவுக்கு வந்த குமார் இடதுபுறம் திரும்பினார். வந்த வழியாகத்தான் அவர் தனது அறைக்கு செல்ல வேண்டும். அதற்கு மேல் வசுந்தரா குமாரை பின்தொடரவில்லை. குமார் லேபுக்குள் நுழைந்தார். நல்ல வேளையாக கண்ணாடி பெட்டிக்குள் எலும்புக்கூடு தொங்கிக் கொண்டிருந்தது. மனதை மாற்றிக்கொண்டவராக தேவதத்தன் நம்பூதிரி கொடுத்து அனுப்பிய சரடை கையில் எடுத்தார். யாராவது தன்னை கவனிக்கிறார்களா என்று பார்த்தார். பார்த்தால் எவ்வளவு அவமானகரமான விஷயம்! நிறைய முடிச்சுக்கள் போடப்பட்ட ஒரு கருப்பு கயிறு அது. சில குழந்தைகளின் இடுப்பு மற்றும் கழுத்து, கங்கணம் போன்ற பகுதிகளில் தோஷங்கள் மாறுவதற்காக இப்படிப்பட்ட கயிறுகளை கட்டுவதுண்டு. குமாரும் இதையெல்லாம் பார்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட கயிறு ஒன்றை வெறும் எலும்புக்கூட்டின் மீது கட்டி வைத்தால் கல்லூரி முழுவதும் அதை பற்றி கேலி செய்வார்கள். தன்னை ஒரு பழமைவாதி என்று சொல்லுவார்கள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஸ்டோர் ரூமுக்குள் நுழைந்தார். எலும்புக்கூட்டை வைத்திருக்கும் கண்ணாடி பெட்டியின் கதவை திறந்தார். திடும் என்று மொத்த எலும்புக்கூடும் ஒரு கணம் அதிர்ந்து கலகலவென்று ஓசை எழுப்பியதா என்ன? அவருக்கு சந்தேகமாக இருந்தது. ஒருவேளை தன்னுடைய பிரம்மையாக இருக்குமோ என்னவோ. தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார் குமார். மெதுவாக கருப்பு சரடை எடுத்து எலும்புக்கூட்டின் இடது கையில் கங்கண பகுதியில் கட்டினார். கண்ணாடி பெட்டியை மூடிவிட்டு ஒதுங்கி நின்று பார்த்தார். எலும்புக்கூடு அசைவில்லாமல் அமைதியாகவே இருந்தது. மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தார். 3வது பீரியடில் தான் தனக்கு வகுப்பு உள்ளது. அதுவரை காலேஜுக்குள்ளேயே இருக்காமல் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வரலாம் என்று கிளம்பினார். சந்து நாயரும் ஜெயந்தனும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சி அடைந்தனர். எதிராளியின் பலம் என்னவென்று ஓரளவு விளங்கிவிட்டது.
எதிராளியும் பலம் வாய்ந்த ஒருத்தன்தான் என்பது புரிந்துவிட்டது. இதுவரையிலான தங்களது முயற்சிகள் எதனால் பயனற்று போனது என்பதும் புரிந்தது. இருப்பினும் ஜெயந்தனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. ஆனால் இதுவரையிலான அவரது மாந்திரீக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகளில் ஈடுபடவும் நேர்ந்ததில்லை. மற்றொரு முறையில் சொல்வதானால், இதைவிட கொடூரமான ராட்சசர்களையெல்லாம் அவர் வெகு சுலபமாகவே வெற்றி கண்டிருக்கிறார். எனவே தான் தற்போது சந்திக்க வேண்டியிருப்பது அதே போன்ற ராட்சசாகவோ கவலைப்படத்தக்க காரியமாகவோ தெரியவில்லை. ஆனால் ஸ்ரீதேவியை பொறுத்தவரை ஜெயந்தனின் மதிப்பீடுகள் சரியானதாக இருக்கவில்லை. அவளுக்கு துணையாக கோயிலின் துவாரபாலிகையான சௌபர்ணிகா துணையாக இருப்பதே பெரும் பலமாக இருந்தது. உண்மையில் ஸ்ரீதேவிக்கு அது ஒரு பெரும் பலமாக தோன்றவும் செய்தது. சௌபர்ணிகா ஒரு நிழல் மாதிரியே ஸ்ரீதேவி தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். கோவிந்தன் கண்டிப்பாக நமக்கு உதவுவார், ஜெயந்தன் கூறினார். நானும் அப்படித்தான் நம்புறேன், சந்துநாயரும் ஒப்புக்கொள்வது போல பேசினார். கோவிந்தனுக்கு அந்த லெக்சரர் மேல ஒரு வெறித்தனமான கோபம் இருக்குது. அதுதான் நம்மளோட அதிர்ஷ்டமும் கூட. கோவிந்தனுக்கு சக்தி ஏற்றிட்டா போதும், மிச்சத்தை அவன் பார்த்துப்பான். அந்த உடம்புல ரத்தத்தை சொரிய வேண்டும், அதுக்கு கொஞ்சம் சேவலுங்க வேணும். 7 நாள் தொடர்ந்து இப்படி செஞ்சோம்னா கண்ணுக்கு தெரியாத அவரோட கைகளுக்கு நல்ல வலு கிடைச்சிடும். அதன் பிறகு மற்ற மனிதர்களை தொடுமளவு தொடு உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 முடிந்துவிட்டால் எல்லாம் சுலபமாக முடிந்துவிடும். அன்றிரவு கோவிந்தன் வருவான் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் இருவரும் காத்திருந்தனர். 2வது பீரியடின் போது சக்காரியா சார் எதையோ எடுப்பதற்காக லேபுக்குள் வந்தார். ஸ்டோர் ரூமை அடைந்த போது கதவு திறந்து கிடந்தது. அங்கிருந்து குரங்கு ஒன்றின் எலும்புக்கூட்டை எடுக்க வேண்டியிருப்பது ஞாபகம் வந்ததால் உள்ளே நுழைந்தார். வெகு நாளாக மாணவர்கள் குரங்கின் எலும்புக்கூட்டை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஸ்டோர் ரூமுக்குள் நுழைந்ததும் என்னமோ ஒன்று கருகும் வாசனை அவரது மூக்கை தாக்கியது. சமீப காலமாக பத்திரிகைகளில் தீ விபத்துக்களை பற்றி ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே சந்தேகம் நிறைந்த கண்களுடன் சுற்றும் முற்றும் பார்த்தார். ஆனால் குறிப்பிடும்படி எதுவும் தென்படாததால் கருகல் வாசனை தன்னுடைய கற்பனையாக இருக்கும் என்று வெளியே வந்தார். அப்போது குமார் லேபுக்குள் நுழைந்தார். என்ன சார் இங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? குமார் கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், குரங்கோட எலும்புக்கூடு எடுக்க வந்து மறந்து வெளியே வந்துட்டேன் என்றவர் மறுபடி உள்ளே நுழைந்து ஒரு சிறிய கண்ணாடி பெட்டியுடன் வெளியே வந்தார். பார்வைக்கு அது ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு மாதிரியே இருந்தது. சக்காரியா சார் வெளியேறிவிட்டார். குமார் மேஜை டிராயரை திறந்தார். அதற்குள் இருந்த 2 புத்தகங்களை எடுத்து புரட்டி பார்த்தார். என்ன தேடுறீங்க? அவருக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் மட்டும் கேட்டது. குமார் திரும்பி பார்த்தபோது தெளிவற்ற ஸ்ரீதேவியின் உருவம் தெரிந்தது. அடுத்த வகுப்புக்கான பாடம். அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளி வழியே ஸ்டோர் ரூமின் எலும்புக்கூடுள்ள கண்ணாடி பெட்டி நன்றாகவே தெரிந்தது. பக்கத்தில் போய் பாருங்களேன், ஸ்ரீதேவி கையால் சுட்டிக்காட்டியபடியே கூறினாள். குமார் அங்கிருந்து நகர்ந்து கண்ணாடி பெட்டியை நெருங்கி எலும்புக்கூட்டை முழுவதுமாக பார்த்தார். எலும்புக்கூட்டின் கங்கண பகுதியில் அவர் கட்டி வைத்திருந்த கருப்பு கயிறு சாம்பலாகி போயிருந்தது. குமார் வியப்பால் கண்களை அகல விரித்தார். என்னது இது? இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.